ஒரு இண்டிவிஜுவலோட மதிப்பு அவங்க செய்யற வேலையில மட்டும்தான் இருக்குங்கிற இந்த மோசமான நிலைமைய மாத்த பல குரல்கள் எழுப்பப்பட்டு போராட்டங்கள் நடக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் அடிமையா வேலை பார்த்துட்டு இருந்த ஒர்க்கர்ஸ்க்கு அதன் மூலயமா ஒரு நல்ல விடிவு காலம் வந்துச்சு. சரி, இப்ப எதுக்கு இந்த ஹிஸ்டரி லெசன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். பட் என்ன, இந்த தடவை ஒரு புது குளோரிஃபைடான கெட்டப்ல வந்திருக்கு. பழைய படத்துல எல்லாம் ஒரு மாறு வேஷத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மருவை தூக்கி முகத்துல வச்சுட்டு வருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த புது மாறு வேஷத்துக்கான மரு என்னன்னா டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓடுங்க ஓடுங்க ஓடிக்கிட்டே இருங்க. இந்த லைன் அப்படியே லூப்பா உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா? என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான் அப்படிங்கறத ஆல்டர் பண்ணி என் வேலை தான் என் உயிர், என் உலகமே அதுதான் அப்படிங்கிற டைலாக் உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே சுத்துறீங்களா? உங்களோட ஐடென்டிட்டி, மதிப்பு, அதாவது செல்ஃப் வர்த், வாழ்க்கையோட அர்த்தம், இது எல்லாத்தையும் அண்ணா கயிறு மாதிரி உங்க வேலையை சுத்தி டைட்டா கட்டி வச்சிருக்கீங்களா?